நியூஸ்18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 15 நாட்கள் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷத்திற்கு ஒரே ஒரு விஷயந்தான், முருகரை பிடிச்சிக்கிறது. மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாம் அற்புதம். படிப்படியாக நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படும். எல்லாருக்கும் திருப்திப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் திருப்தியை ஏன் கெடுத்துக்கிறீங்க? இந்த உலகத்தில் மொத்தமாக யாரையும் நம்ம காப்பாற்றுறதுக்கு பிறக்கலைன்றதை மேஷ ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு எல்லாமே உங்களை தேடி வரும். அது குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் சேர்த்து நீங்கள் பிரச்சனையிலேயே வாழ்வீர்கள். தூக்கம் இல்லாமல் வாழ்வீர்கள். கிரகங்கள் அற்புதமான அமைப்பை தருகிறது. உடற்பயிற்சியை மட்டும் மறக்காமல் இருப்பது மேஷத்துக்கு முக்கியம். மனசோர்வு, மனக்கலக்கங்கள், ஒரு மாதிரி டிப்ரெஷன், அது எதற்குன்னா இது போல் நான் விஷயம் சொன்னதுக்கு தான். அசையாமசைய பொருள், தொழில், முதலீடுகள் சந்தோஷமாக இருக்கும். பயப்படவே கூடாது மேஷத்துக்கு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தடை, உத்தியோக தடை, புது பொறுப்புகளுக்கு வருவது, டக்குன்னு நல்ல ரொம்ப நாளாக பெண்டிங்கான விஷயம்லாம் செய்து முடிப்பது எல்லாமே ஏற்றம் மேஷத்துக்கு. ஸோ ஜாலியாக இருங்க. மன அழுத்தத்துலேருந்து வெளில வாங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு துர்கை வழிபாடு. குடும்பத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபம் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. அதே போல் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனம். மற்றபடி பழைய கடன்கள் பைசல் செய்வது, தேகாரக்கத்தில் ரொம்ப நாளாக இருந்த பெண்டிங்கை நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பது, அடிவயிறு, கழிவு பாதையில் சிறு சிறு உபத்திரங்களை எல்லாம் சரி செய்து கொள்வது, முடிஞ்சால் எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போகிறது, மனதுக்கு பிடித்த தெய்வ ஸ்தலத்துக்கோ இல்லை சுற்றுலா ஸ்தலத்துக்கோ நண்பர்கள் ஸ்தலத்துக்கோ சென்று விட்டு வருவது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது, வண்டி வாகனத்தில் இந்த சிக்கல்கள் தீர்வது, தொழிலில் புதிய முதலீடுகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து ரொம்ப வாட்டி ரிஜெக்ட் ஆன ரிஷபராசிக்காரர்களுக்கு டக்குன்னு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் நான் போடுறேன்னு முதலீடு சொல்கிறதோடு இல்லாமல் முதலீடு செய்வதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ரிஷபத்துக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இது, எல்லாமே நமக்கு ஏதோ நினச்சோமே, இப்படி இருக்குதே என்று ஆச்சரியமும் அனுகூலமும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய 15 நாட்கள். மிதுனம். ஆஞ்சநேயர் தான் பிடிச்சிக்கணும், விடவே கூடாது. ஆஞ்சநேயரை சரணாகதி அடைவது, நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்மந்தப்பட்ட உபத்திரம், மயக்கம் சம்மந்தப்பட்ட உபத்திரம், சட்டத்துக்கு புறம்பானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது, ஹெல்த்தில் ரொம்ப கவனம். ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் வரும். ரொம்ப நாளாக யாரோட பிரச்சனையாக இருந்திருப்பீங்க, கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருந்திருப்பீங்க, டக்குன்னு செட்டில்மெண்ட் ஆகும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூட அற்புதமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக யாரிடத்திலும் சிறிய தகராறோ சிறிய மன வருத்தமோ வைத்து கொள்ளாமல் இருப்பது பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக பெரிய யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய 15 நாட்கள். கண்டிப்பாக வார்த்தைகளில் அதீத கவனம். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எதில் கவனமாக இருக்கணும்? குடும்பத்தில் தான். கணவன் மனைவிக்குள்ளாக நன்றாக இருப்பார்கள்.
யாரோ வந்து கொளுத்தி விட்டு போயிடுவாங்க. ஒரே மனத்தாங்கல் கஷ்டம்லாம் ஏற்படும். கண்டிப்பாக நரசிம்மரை பிடிச்சிக்கணும். அஷ்டமத்தில் ராகு இருப்பதனால நரசிம்மர் கவசத்தை கேட்க கேட்க எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் தரும். யோக பலங்கள் அதிகமாக ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. வயிற்று அஜீரண கோளாறுகளில் அதீத கவனமாக இருக்கணும். இந்த அஜீரண கோளாறுகளால் ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் ஏற்படலாம். அந்த மன குழப்பம்லாம் வருது இல்லையா, இந்த வயிறு சரி பண்ணிக்கோங்க, சரியாயிடும். மற்றபடி எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரங்க. அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டம் யோக பலத்தை பெற்றுத்தரும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லா விஷயமும் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். ரொம்ப வருத்தப்பட வேணாம். எப்படியா இருந்தாலும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இது நடக்கும், அது நடக்கும், அது நடக்காமல் போகும், இது குழப்பமாகும். வண்டி வாகனத்திலெல்லாம் வித்தை காட்டாமல் இருங்க. இன்ஃபெக்ஷன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, தொற்று நோய்கள் பரவுது. அது கடகத்திற்கு ஏதாவது ரூபத்தில் வந்துடும். அதில் கவனமாக இருங்க. சிம்மராசிக்காரர்கள், விநாயகர் தான் சகல விதத்தில் ஏற்றும். கண்டிப்பாக ஆனந்தம், பேரானந்தம் எல்லாமே சிம்மத்துக்கு உண்டு. பெற்றோர் பெரியோருடன் அனுகூலமாக இருந்து கொள்ளுங்கள். காதல் அமைப்பிலும், துணை அல்லது துணைவியார் அமைப்பிலும், முதலாளிகள் அமைப்பிலும், மேலதிகாரிகள் அமைப்பிலும் பொறுமை காக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அற்புதத்தையும் சந்தோஷத்தை பெறுவீர்கள். முதுகு, கால் 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் கால், பாதம், முதுகு உடற்பயிற்சி தான். 8ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் தேவையில்லாத கோபப்படுவது, சிறிய கோபம் பெரிய கஷ்டத்தையும், நல்ல நட்பையோ உறவையோ அவர்கள் திடீரென்று முறுக்கிக் கொள்வார்கள். முறுக்கிக் கொள்வது என்பது சாதாரணமாக இருக்காது. உங்களுக்கு பெரிய வேட்டாக இருக்கும். அப்புறமா நீங்கள் என்ன கும்பிடு போட்டாலும் திருப்பி உறவுகள் சேராமல் போய்விடும். கண்ணாடி பாத்திரம் கீழே உடைந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் காலகட்டம். அரசு துறை அரசியல்வாதிகள் அற்புதமாக முன்னேற்றத்தை பெறுவார்கள். மனக்கலக்கங்களும் பணக்கலக்கங்களும் போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். பதிவு உயிரிழந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் தொலைதூரத்திலிருந்து நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எல்லா விதமான பயணங்கள், ஏற்றங்கள், உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் அற்புதமான அமைப்பையும் சந்தோஷமான சூழ்நிலையும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம் சிம்மராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தமான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தும். கன்னியாராசிக்காரர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணடை ஆராய்ச்சி கூடவே கூடாது. குருவாயூர் கிருஷ்ணரை வழிபாடுவதும் நாராயணியத்தினுடைய 100வது பாடலும் கேட்பதும் பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும். உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிப்ரவரி 15லேருந்து மார்ச் 15க்குள்ளாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட, அரசு துறை சம்பந்தப்பட்ட, அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வாகனங்களில் சிறிது கவனமாக, தேக ஆரோக்கியம், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், அலர்ஜி, சளி தொந்தரவில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் டக்கு முடியக்கூடிய அமைப்பு ஏற்படும். கன்னியாராசிக்காரர்களுக்கு செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகள் விஷயம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், புதிய பொறுப்பு, பயணங்கள், இனிதான பயணங்கள், உள்ளூர், வெளியூர், தொலைதூர பயணங்கள் எல்லாம் அற்புதத்தை ஏற்படுத்தும். உடனிருப்பவர்கள் விஷயத்தில் மட்டும்
சிறிது கவனம். துளாராசிக்காரர்கள் இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகள், நெகட்டிவான வைப்ரேஷனை வைத்து கொள்ளாதீர்கள். எது நடந்தாலும் நமக்கு நல்லது நடக்கும் என்ற பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளாக போய்விடக்கூடிய துளாராசிக்காரர்கள் அற்புதமான அமைப்பை பெறுவார்கள். துளாராசிக்காரர்களுக்கு துர்கையுடைய மந்திரம், துர்கை கவசம், வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். துளாராசிக்காரர்களுக்கு வாகனங்களில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 90 படிக்க வேண்டும். ஏனென்றால் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் யாராவது உங்களாலேயே ஏற்படலாம். ஏன்னா நீங்களே ஏதாவது ஒன்று நினைத்து துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் போய் வம்பு இழுப்பீங்க. அப்போ அவங்கெல்லாம் வச்சு செய்வாங்க. அப்புறமா குய்யோ முய்யோன்னு கத்தினா சரியாக வராது. அதனால் வார்த்தையில் செவ்வாய் உச்சமாக இருக்குது. வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி துளாராசிக்காரர்கள். கண்டிப்பாக தேகாரக்கத்தில் பல்லு, காது, மூக்கு, தொண்டை, கழுத்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் தைரியம், தன்னம்பிக்கை, தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபாரத்தில் அனுகூலங்கள், புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், படிப்பு மாற்றம், அப்படி பாருங்கள் எல்லாமே மாற்றமாக வருதா. அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். கண்டிப்பாக எதிரிகள் எல்லாம் ஒன்றிணையக்கூடிய காலகட்டம். சிறிது கவனமாக இருக்க வேண்டும். கழுத்து, அடிவயிறு, கழிவுப்பாதை, செவ்வாய் கொஞ்சம் உச்சனாலவே இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். தலை சுற்றல், மயக்கமெல்லாம் பெண்களுக்கு திடீர்னு ஏற்பட்டுடும். அதனால் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. அதே போல் நட்புக்காக தொலைதூர பயணங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு மாட்டிக்காதீங்க. முடியாதுப்பா, நேரம் சரியில்லை, அப்புறமா வரேன் என்று சொல்லிவிடுங்கள். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதோ சொல்வதோ பல விதத்தில் நன்மைகள் தரும். உத்தியோகத்தில் அனுகூலம், தொழிலில் அனுகூலம், படைப்பாளிகளுக்கு அனுகூலம், பணவரவுக்கு அனுகூலம், புதிய முதலீடுகளுக்கு அனுகூலம். வியாபாரிகளுக்கு ரொம்ப பதட்டமாக இருப்பீங்க. அந்த பதட்டம் டக்குன்னு போகிறது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை விருச்சகத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் காது, மூக்கு, தொண்டை, சளி, இரும்பல் போன்ற விஷயத்தில் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொண்டாலே போதும். குடும்பத்தில் குழப்பமில்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாரை பற்றி யாரிடத்திலும் குறை கூறுவதை விட்டுவிடுங்கள். கேட்பவர்கள் உங்களுக்காக எதுவும் வந்து செய்ய மாட்டார்கள். ஆனால் உங்களுடைய துணை அல்லது துணைவியார் தான் எப்பொழுதும் உங்களுக்காக இருப்பார்கள் என்பதை, கோபத்தில் ஏதாவது உங்களை பற்றி பேசினாலும் அதற்காக பஞ்சாயத்துக்கு போகாமல் இருப்பது தனுசுக்கு நல்லது ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, படிப்பிலும் சரி, குடும்பத்திலும் சரி. வார்த்தைகள் விஷயத்தில் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். பெருமாள் வழிபாடு, கோவிந்தா கோவிந்தா என்றும், பெருமாளை நாராயணா நாராயணன் என்றும் சரணாகதி அடைவது வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் ஏற்படும். வாகனத்தில் அதீத முன்னேற்றம் ஏற்படும். பயணங்கள், உள்ளூர், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு பார்க்க, குலதெய்வ கோயில்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தம். ஆக மொத்தத்தில் எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிகளில் தனுசு வருவதும் கண்டிப்பாக நரசிம்மர் கவசத்தை கேட்க கேட்க பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். திடீரென்று யோக பலத்தை அதிகமாக பெறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் அனுகூலத்தை
ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட, கண்ணு சம்பந்தப்பட்ட, பதட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பதும், கண்டிப்பாக அனுமனையும் விநாயகரையும் பிடித்து கொள்வதும், வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் மகரம் வரும் என்பதும், வாகனங்களிலும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதும் மிக மிக முக்கியம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பாக கடல் கடந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிகளில் மகரம் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் லாபம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். அரசு துறை, அரசியல்வாதிகள் அவசரகதியில் முடிவுகளில் எடுப்பதில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். கும்பராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி. கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசினாலே மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி எல்லாம் ஏற்படும். கண்டிப்பாக தொழிலில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் டக்கு டக்கென்று அனுகூலமான சூழ்நிலையை பெறக்கூடிய காலகட்டம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். திடீர் திருமண அமைப்பு, புத்திர சந்தான அமைப்பு, சுபகாரிய அமைப்பு, வாகனத்தில் அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், ஏற்றத்திற்கு உண்டான காலகட்டம் எல்லாம் ஏற்படுவதும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் வந்தாலும் எடுத்துக்கொள்வதும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு விளக்கேற்றுவது, தடைகளெல்லாம் தவிடுபடி ஆக்குறதும், கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல அனுகூலங்கள் ஏற்படுவதும், எல்லா விதத்திலும் வயிறு, கழுத்து கவனமாக பார்த்து கொள்வது நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும். மீன ராசிக்காரர்கள் லாபம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, புது பொறுப்பு, புது கௌரவம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஏற்றத்திற்கு உண்டான காலகட்டம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றம். செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையை தவிர கொடுக்கக்கூடிய உணவுகள் குடும்பத்தில் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவதும், ஜென்மசனியிலும் அரசியலில் அரசு துறையில் இருப்பவர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சாதனையும் பெறக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது செல்வாக்கின் உண்டான உச்சத்தை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். ராகவேந்தர் வழிபாடு பெரிய அளவுக்கு பலத்தையும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். ஜென்மசனியிலும் தொழில் மாற்றங்கள் டக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அதிசயமான ராசிக்காரர்களாக மீன ராசிக்காரர்கள் காணப்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். வண்டி வாகனங்கள், சுபகாரியங்கள், புது பொறுப்புகள், சுபத்திரை விரயங்கள், குடும்பத்தில் அனுகூலங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு நினைத்ததெல்லாம் நடப்பதும், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமெல்லாம் மீனத்திற்கு ஏற்படுவது சகலத்திலும் ஜெயமும் சந்தோஷமும் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். மீனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம், உடற்பயிற்சி மறந்து விடாதீர்கள். உடற்பயிற்சி செய்ய செய்ய அற்புதமான காலகட்டம் விரைவில் ஏற்படலாம். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய
குருவின் பார்வை இருப்பதனால் தொழிலிலும் படிப்பிலும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் நினைத்தது நடக்கும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 1 பிப்ரவரி 15 வரை உள்ள 15 நாட்களுக்கு உண்டான பலன்களும் எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் சொன்னோம். அந்த எளிய தெய்வ வழிபாடு முறைகளை கடைபிடித்து இந்த 15 நாட்களுக்கு அற்புதத்தையும் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.